ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க. 3 முடிச்சு இணைந்து வழங்குவோர் கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஃப்ரீ ஷாப்பிங் வவுச்சர்ஸ், சஃபோலா ஆக்டிவ் ஃபிட் ஆகியிருக்க வழி, சைக்கிள் அகர்பத்தீஸ் மற்றும் செட் வெட் ஜெல் நாள் பூராவும் செட். அந்த மோகினியை சாகடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருந்தது. ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா அந்த சூனியக்காரியும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிட்டான். என்னோட சித்தார்த், பிரேம், ரோஹிணி, அஞ்சலி இவங்க எல்லாரையும். அமைதியா இருக்குமா? அம்மா துர்கா தேவி, இதெல்லாம் என்னம்மா? அம்மா அழாதீங்க. அக்கா, இதிகாசத்துல என்னைக்குமே கெட்டது நல்லது ஜெயிக்கிறது தான் வழக்கம்க்கா. அதோட சொல்லுவாங்க, மன தைரியத்தை விட்டுட்டோம்னா தோத்துடுவோம், மன தைரியம் இருந்தாதான் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. சீமா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா நான் தோத்து போக மாட்டேன். இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் எழுந்துருங்க. இவ்வளவு சீக்கிரத்துல நம்ம தோல்வியை ஒத்துக்க கூடாது. நாம ஒண்ணு தோத்து போகல. நம்ம நிச்சயம் அவங்களை கூட்டிட்டு வருவோம். அவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம குடும்பத்தை முழுமையாக்க போறோம். சீமா, என்னமாச்சு? பெரியத்த, நீங்க தானே சொல்வீங்க என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா முடிவு நல்லதுக்கு தான் கிடைக்கும்னு சொல்வீங்கல்ல. அப்படின்னு இந்த முடிவு தப்பானது தானே பெரியத்த? இல்ல, இது ஒரு தப்பான முடிவு. நான் இதை ஏத்துக்கவே போறதில்ல. நீ என்ன சொல்ற சீமா? நான் சொல்றது கேளுங்க. இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில இருந்து நாம எல்லாரும் வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த வழியில போனா நம்மோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இனியும் நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் சொல்றேன். நம்மோட எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு ஏதாவது ஒரு க்ளூ நமக்கு கிடைக்கும்னு தான் சொல்ல வரேன். சீமா, எந்த வழியை பத்தி நீங்க பேசுறீங்க? நான் அந்த அகோரி பாபா கிட்ட பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்டதுக்கு அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சூனியக்காரி இருந்தாளாம். அவகிட்ட நிறைய தீய சக்தி இருந்துச்சாம். அவ வாழ்ந்துட்டு இருந்த நாட்டுல இருந்த மக்களை அவ ரொம்பவே கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணிருக்கா. அவளோட மோசமான நடவடிக்கையோட உச்சகட்டமா அவ குழந்தைகளை பலி கொடுக்க ஆரம்பிச்சா. அதனால அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த பிரச்சனையை ராஜா கிட்ட கொண்டு போயிருக்காங்க. அவரும் அவளால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு நிறைய பண்டிதர்கள், புரோகிதர்கள், ஞானிகள், அப்புறம் சாதுக்குள்ள வச்சு ஒரு பெரிய யாகம் பண்ணி அவளை அழைச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவளை எரிச்சிருக்காங்க. அந்த சூனியக்காரியோட சாம்பலையும் எலும்புகளையும் எடுத்துதான் இந்த புனிதமான கத்தியை உருவாக்கி இருக்காங்க. அப்படின்னா அது இந்த கத்திக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு பெரியத்த. இத சூனியக்காரங்களோட உடம்பு மேல வச்சாலே போதும், அவங்க அந்த இடத்துலயே சாம்பல் ஆயிடுவாங்க. ஆனா அதே அகோரி பாபா என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னாரு. இந்த புனிதமான கத்தி மேல எந்த சூனியக்காரியோட ரத்தமும் படக்கூடாது. அந்த கத்தி மேல ரத்தம் விழுந்துட்டா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த விஷயம் மோகினிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இதை தெரிஞ்சுக்கிட்டே அவ என் கையில இருந்த கத்தியால குத்துப்பட்டு தன்னோட ரத்தத்தை பட வச்சுட்டா. இப்ப என்ன விஷயம்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுல நடந்த இந்த சம்பவம் ஏதோ ஒரு எதிர்விளைவை ஏற்படுத்த போகுது. ஆனா அது நிச்சயமா ஏதோ ஒரு கெட்டதை தான் ஏற்படுத்தும். அந்த கெட்டது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா சீமா, நாம இதெல்லாம் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? என்ன கெட்டது நடக்கும்? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம கவலை தீருமா என்ன? எப்படிமா நம்ம இதெல்லாம் உறுதியா சொல்ல முடியும்? உங்க கேள்விக்கு இப்போதைக்கு என்கிட்ட பதில் இல்ல பெரியத்த. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும்.
மோகினி இப்படி திடீர்னு மறைஞ்சு போனதுக்கும் அப்புறம் அந்த கத்தியில சூரியக்காரியோட சாம்பல் இருந்ததுக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. ஒரு நிமிஷம் சீமா, இந்த விஷயம் ரொம்ப பழசு, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இது நம்மோட இதிகாசங்கள்ல இருக்கும்ல? அப்படி இருந்துச்சுன்னா இன்டர்நெட் மூலமா நாம அதை தெரிஞ்சுக்கலாம். நீங்க சரியா சொல்றீங்க அமர். நான் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போ. அதையெல்லாம் விடுங்க. ஆனா நம்ம வீட்டுல நடந்திருக்கிற இந்த வினோதமான சம்பவத்துக்கு பரிகாரம் பண்ணணும்னா நம்ம குருஜியை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறதா சரின்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க பெரிய பாட்டி, அவங்க சொல்றது உண்மைதான். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆமா பெரிய பாட்டி, குருஜியோட பவித்திரமான பாதம் நம்ம வீட்டுல படும்போது நம்ம வீட்டுல இருக்க தோஷங்கள் எல்லாமே இப்ப தீர்ந்துடும்ல. சரிம்மா, அப்படின்னா குருஜி இங்க வர சொல்லி நீயே போன் பண்ணிடுமா? சரிங்க அத்தை. வா அமர். இதுல இது பத்தின எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. அமரனா, ஒரு சைட் இருக்கு, அங்க எல்லா ராஜா மகாராஜாவை பத்தின ஹிஸ்டரி இருக்கும். அவங்கள பத்தின முழு விவரங்களும் அதுல இருக்கும். என்கிட்ட கொடுங்க, நான் செக் பண்ணி பார்க்கறேன். அண்ணி, உங்களுக்கு அந்த ராஜ்யத்தோட பேரை பத்தி எதுவும் சொன்னாரா? அந்த பேரு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா ஜெய்ப்பூருக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற கிராமம்னு சொன்னாங்க. ஓகே, நான் பார்க்கறேன். ஒரு நிமிஷம், இத பாருங்க. யார் இது? ஏதாவது எழுதியிருக்காங்களா? இவங்க பேரு இந்திராவதி. இந்திராவதியா? ஆமா. என்ன எழுதியிருக்காங்க? இவங்களுடைய பேரு இந்திராவதி, அப்புறம் இன்னொன்னு எழுதியிருக்காங்க, ராஜஸ்தான்ல இருக்கிற மிகப்பெரிய அரண்மனையோட நர்த்தகின்னு. இவங்களுக்கு மாய மந்திரமும் தெரியுமா? தன்னுடைய மாய மந்திர வித்தைகளை வச்சு ராஜாவை வசியம் பண்ண நினைச்சிருக்காங்க. ஆனா ராஜா அவருடைய மனைவி மேல ரொம்ப பிரியமா இருந்ததுனால இவங்களுடைய வசியத்துல அகப்படல. ஆனா ராஜாவை வச்சு தான் எப்படியாவது ஒரு மிகப்பெரிய சூனியக்காரியா ஆகிறதுக்கு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா ராஜா இவங்களுக்கு வசியப்படாததுனால ராஜாவுடைய தம்பியே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணமான முதல் ராத்திரி அன்னைக்கே தன்னோட கணவரை பலி கொடுத்து அவங்க சக்தி வாய்ந்த சூனியக்காரியா மாறி இருக்காங்க. அட கடவுளே, அப்புறம் என்னாச்சுன்னு பாருப்பா. பாட்டிமா, ஆனா இதுல இவ்வளவுதான் எழுதிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன இருக்குன்னு எதுவுமே இதுல எழுதல. இவர் சொல்றத கேட்கும் போது அந்த அகோரி பாபா என்கிட்ட சொன்னது மாதிரியே இருக்கு. சங்கர், இதுல ஏதாவது இடத்தோட பேர் இருக்கா? அது எந்த இடம் ஏதாவது தெரியுதா? இதுல அந்த மாதிரி எதுவுமே எழுதல. பாரோகர். ஆனா பாரோகர்னு ஒரு இடம் இருக்குதா என்ன? இல்லப்பா, இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. சங்கர், இன்னொரு முறை பாருங்களேன், வேற ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருங்க. சரிங்க அண்ணி. அண்ணி, இதுக்கு மேல இதுல எதுவுமே எழுதல. ஆனா இந்த பெயிண்டிங் சேல்ஸ்க்கு வருதுன்னு எழுதிருக்காங்க. அப்புறம் இந்த பெயிண்டிங்க்கு கீழே நேமும் நம்பரும் எழுதிருக்காங்க. நான் போன் பண்றேன். ரிங் போகுது, ஆனா யாரும் எடுக்க மாட்டாங்க. இப்ப என்ன ஆகும்? நம்ம என்ன பண்றது? பெரியத்த, எனக்கு என்னமோ இந்த பெயிண்டிங்க ஃபாலோ பண்ணா நம்ம எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சதுன்னு தோணுது. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த பெயிண்டிங்க நம்ம கண்டுபிடிச்சாகணும். அது எப்படி நீங்க முடியும்? கவலைப்படாதீங்க பெரிய பாட்டிமா, நான் போலீஸ் உதவியோட இந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறேன். சீமா, நம்ம நிச்சயமா அங்க போறோம். ஹலோ இன்ஸ்பெக்டர். ரொம்ப அமைதியான இடமா இருக்கு.
நாம தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டோமோ? இங்கிருந்து எதுவுமே தெரியலையே, எல்லா இடத்துலயும் மரமாவே தெரியுதுல. கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமா? சரி வாங்க. இந்த சத்தம் யாரோ மரம் வெட்டுற சத்தம் மாதிரி இருக்கு. சத்தம் அங்கிருந்து தான் வருது. நாம அங்க போய் பார்க்கலாம். சரி போலாம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நீங்க எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க இந்த ஊருக்கு ஒருத்தரை தேடி வந்தோம். ரொம்ப நேரமா யாரையாவது விசாரிக்கலான்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா யாருமே இல்ல. உங்களை பார்த்ததும் சரி உங்ககிட்டயே இதை பத்தி கேட்கலான்னு வந்தேன். ஆனந்துங்கிற பேர்ல ஒரு ஓவியர் இங்க இருக்காரா? அவர் எங்க இருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அவரோட வீடு இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஆனந்த் கிட்ட ஒரு பழைய ஓவியம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அந்த ஓவியத்தை தேடிதான் நாங்க 2 பேரும் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும்னா ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். எங்க போறீங்க? ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்க. ஏன் இப்படி ஓடுறாங்க? என்னாச்சு? ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாங்க. திடீர்னு எதுக்கு ஓடினாங்கன்னு தெரியல. எதுவும் சொல்லாமே போயிட்டாங்க. சரி, வேற யாரும் இங்க இல்ல. நாம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். போலாம்.